வாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு கழுவிக்கலாம். வாங்க தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இப்போதான் உங்களுக்காக ஃபஸ்ட் டைம் தக்காளி கட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் கட் பண்ணுறேன். நான் நல்லா தான் தக்காளி கட் பண்ணுறேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணும்போது எனக்கு கண்டு தண்ணி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்மா டெய்லியும் சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் கிரேட். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்து கருவேப்பிலை பிச்சுக்கலாம். வாங்க கருவேப்பிலை பிச்சுக்கலாம். நாங்கள் அப்பப்போ சமைக்கும் போது செடியில் பிச்சுப்போம். நீங்களும் சமைக்கும் போது கருவேப்பிலை பிக்கிற ஆளாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை பிச்சாச்சு. சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் வச்சு சமைக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, மசாலா. வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க நெருப்பு பற்ற வச்சாச்சு. வானலை அடுப்பில் வச்சிடலாம். வானல் சூடாச்சு. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. வாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து மசாலா கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி தூங்கிட்டு இருந்தான். இவன் எப்போ வந்தான்னு தெரியல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கா? தம்பி சமைச்சிட்டு இருக்கேன் தம்பி. முடிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டோம். தக்காளி குழம்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீ சமைச்சு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கொஞ்ச நாளைக்கு இருந்ததுண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நான் கொஞ்ச நாளைக்கு எந்திரிச்சு கிடக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புகை எங்கே பக்கமாக அடிக்குது. கண்ணுலாம் எரியுது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா கரெக்டாக போடணா. குழம்பு வீணாகிற போகுது. தீப்பற்றி தீஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புள்ள போட்டுறேன். ஐயோ ஐமீஞ்சிடுச்சு. இது வேலையை ஊடணுமா? டேய் தம்பி குடுற, நான் ஊதுறேன். நீ ரொம்ப கஷ்டப்படுறதுரா. நான் எப்படின்னா இப்படிலாம் சமைக்க கற்றுக்கிட்டா. குழம்பு நல்லா கொதிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கொஞ்சம் கூடுனா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஐயோ எப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியல. நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தான் இருக்குது. நான் நீ சமைச்ச டேஸ்ட்டாக இருக்குண்ணா. நாங்கள் சமைச்ச மாதிரி சமைச்சு பார்த்தீங்கன்னா இதே டேஸ்ட் வரும். நீங்கள் வீட்டு ஜாலியாக சாப்பிட்லாம்.
சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஐயோ, நானே கைம்பு குடிச்சிரும் போல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. டேஸ்ட்டு. அண்ணன் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா, நான் கைம்பு குடிச்சிட்டு இருக்கேன்.